டே 11 11ஆம் நாள் இன்றைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 10 நாள் தான். அப்படி எடுத்தீங்கன்னா இந்த உபவாசம் ரொம்ப இன்னும் ஈஸியாக போகும். நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக என்னத்தை விட்டீங்களோ அதை விட்டு பிள்ளைங்க நிறைய ஸ்க்ரீன் டைமை விட்டுட்டு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க. வெல் டன் கிட்ஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ டு தட். இன்னைக்கு when heaven seems silent, பரலோகம் அமைதியாக இருக்கிறது போல இருந்தால் எப்படி இருக்கும்? தாவீது தன்னுடைய கடைசி நாட்களில் சொன்ன காரியம்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் 17-18வது வசனம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருக்கள் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். அதாவது இங்க தாவீது சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஐயா, நீங்க எப்பொழுதும் என்னை விட்டு விலகவே இல்லை. ஏன்னா நான் ஜலப்பிரவாகத்தில் போனாலும் சரி, எதிரியோட கையில் இருந்தாலும் சரி, பலத்த சத்துருக்கள் இருந்தாலும் சரி, காட் யூ ஆர் நெவர் அப்சென்ட், யூ ஆர் ஆல்வேஸ் பிரசன்ட். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவன். நம்ம போகிற பாதையில் பிரச்சனை, நம்ம போகிற பாதையில் என்ன இருந்தாலும் சரி, நன்றாக எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலகவே இல்லை. அதே மாதிரி கர்த்தர் வந்து, ஆண்டவரே நீங்க மட்டும் நேத்து வந்திருந்தீங்கன்னா அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. இல்லை முந்தா நாள் வந்திருந்தீங்கன்னா, காட் இஸ் நெவர் லேட். சரியா? அது மாத்திரமல்ல, எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க, அவருடைய பிரசன்னம் அது வந்து நமக்கு தெரியலனா கூட கர்த்தர் வந்து எப்பொழுது, காட் இஸ் நாட் நெவர் இன்ஆக்டிவ். அவர் வேலை செய்யாம இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இங்க தாவீது என்ன பண்றாரு? ஒரு என்னை காட்டிலும் பலவான்கள். அப்ப என்ன, நாங்க வந்து அவருடைய மனத்தாழ்மையை பார்க்கிறோமா? ஆமா, நிச்சயமா பார்க்கிறோம். ஏன்னா என்னை காட்டிலும் அவங்க வந்து பலவான்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியத்தையும் பார்க்கிறோம். அதே சமயத்தில் என்ன சொல்றாரு? அவங்க என்னை காட்டிலும் என்னுடைய பகைஞர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, நம்ம அங்க பார்க்கும்போது நமக்கு எதிராக நம்மை சுற்றி வரக்கூடிய ஒரு மக்கள் என்பவர்கள் இருக்கதான் செய்வாங்க. அதனாலதான் எனிமி என்னை காட்டிலும், எனிமி இஸ் டூ ஸ்ட்ராங் ஃபார் மீ, பலவான் எதிரி என்னை காட்டிலும் பலவான் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறாரா இல்லையா, என்ன ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதுன்னா, தாவீதுக்கு வந்துச்சு. அதனாலதான் தாவீது எழுதுறாரு. நீங்க பிறகு ஃப்ரீயா இருக்கும்போது மறுபடியும் சங்கீதம் 18வது சங்கீதம் எடுத்து வாசிச்சு பாருங்க. இதனுடைய எப்படி வந்து கர்த்தர் வந்து தாவீதை வந்து விடுதலை பண்ணினார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சங்கீதம் 18ல் தாவீது எழுதக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். இப்ப என்னன்னா, கர்த்தர் வந்து என்ன ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, God hears before we speak. எப்படி? நம் பேசுவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை அறிந்தவராய் இருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா நம்முடைய வாயிலிருந்து ஒரு சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சவரிச்சு பார்க்கிறோமா? அப்ப என்ன, ஒரு சொல் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்முடைய கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்ன, கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? God meets என்ன, நம்முடைய தேவைகளை பார்த்து அவர் வருவது மாத்திரமல்ல, God moves before we notice. நம்ம பார்ப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் கிரியை செய்யக்கூடியவராய் அவர் வரக்கூடியவராய் இருக்கிறார். God rescue us before we என்ன, நம்ம எல்லாம் அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி he understand. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாய். ஏன்னா சில நேரங்கள்ல என்ன, நமக்கு தெரியறதில்லை. ஆமா, நிச்சயமா தெரியறதில்லை. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க, என் ஜெபம் கேட்குதா இல்லையா,
நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னைய குறித்து இவ்வளோ காரியம் நடைபெறுதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ உங்களுக்கு என்ன தோணுது? ஐயோ, மொத்தம் எல்லாரும் அமைதியா இருக்காங்க, கர்த்தரும் என்னுடைய ஜெபத்தை கேட்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது யாருக்கு நல்லா தெரியும் நினைக்கிறீங்க? உதாரணம் சொல்லணும், யோனா தான். யோனா மாதிரி கர்த்தருடைய ஜெபம் கேட்குதா கேட்கலையா, கர்த்தருக்கு என்னுடைய ஜெபம் கேட்குதா கேட்கலையான்னு எப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் கடல்ல தள்ளி ஆளியில சிக்க வச்சு மனுஷனை கொண்டு அவனை கொண்டு போய் பாதாளத்தில் வச்ச போது பாதாளத்திலிருந்து யோனா கூப்பிடுறாருங்க. எங்க? பாதாளத்திலிருந்து. நீங்க யோபுலையும் பார்த்தீங்கன்னாலும் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னாலும் சொல்றாரு இல்லையா, நான் உம்முடைய பிரசன்னத்திற்கு மறைவாய் எங்க போய் படுப்பேன், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போய் போட்டாலும் நீங்க அங்க இருக்கிறீங்கன்னு சொல்றாரு இல்லையா. யோனா பாதாளத்தில் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், யோனாவுடைய ஜெபத்தை பாதாளத்திலிருந்து கேட்ட தேவன் நீங்க பூமியிலிருந்து கூப்பிடுற ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரா? கண்டிப்பா, நிச்சயமா கேட்கிறாரு. அப்ப ஏன்னு எனக்கு பரலோகம் பதில் கொடுக்காம அப்படியே ஒரு அமைதியா இருக்கிறது போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காய், ஒரு காரண காரியத்திற்காய் வழி நடத்துகிறார் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களா. இப்ப என்னன்னா, இங்க பரலோகம் அமைதியா இருக்கு, இப்ப நான் என்ன செய்யறது? இப்போ ஒரு நிமிஷம் இப்படி யோசிங்க. ஒரு சகோதரன், அவருக்கு வேலை போயிடுச்சு, கொஞ்சம் ரொம்ப காலம் கஷ்டப்படுறாரு. நான் இப்போ என்கிட்ட பேசினாரு. நான் சொன்னேன், தம்பி நீங்கள் இந்த நேரத்தை எடுத்து நல்ல சந்தோஷமாக ஜெபம் பண்ணுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொன்னேன். அப்போ அவர் அண்ணே, எனக்கு நான் ஜெபம் பண்ணால் கூட ஜெபம் பண்ண முடியலண்ணே, எனக்கு நான் எத்தனை தடவை தானே கேட்குறது, ஏன்னா எனக்கு நான் எங்கே போனாலும் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க, இல்லை என்னால் ஒரு ப்ரிலிமினரி இன்டர்வியூ கூட எனக்கு பாஸ் ஆக மாட்டேங்குதுண்ணே அப்படின்னாரு. நான் சொன்னேன், தம்பி நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு உன்னை கொண்டு போகிறார். நீ என்ன பண்ணு, நல்ல தைரியமாக ஜெபம் பண்ணு. நான் ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறேன், யாரெல்லாம் உனக்கு தெரிஞ்சு உன்னுடைய சர்க்கிளில் யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களோ, யார் உன்னோட கான்டாக்டில் இருக்க எல்லாருக்கும் அனுப்பு, மெசேஜ் அனுப்பு. யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பு. யாரெல்லாம் உனக்கு பதில் கொடுக்குறாங்களோ நீ என்ன பண்ணு, அவங்களுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணு. எப்படி? அதாவது உன் ஜெபம் நீ ஜெபிக்கலைன்னா அவங்கெல்லாம் பெரிய பிரச்சனையில் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீ விழுந்து ஜெபம் பண்ணு, நீ மாறுதலை பார்ப்பேன்னு. இப்போ என்ன பண்ணாரு, இப்போ அவருக்கு ஜெபம் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சு, பரலோகம் கேட்க மாட்டேங்குதுன்னு நினச்சாரு, ஒரு பதிலும் பரலோகத்திலேருந்து வரமாட்டேங்குதுன்னு நினச்சாரு. இப்போ மற்றவங்களுக்கு பயங்கரமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ அவரால் ஜெபம் பண்ண முடிஞ்சு, கர்த்தர்கிட்ட போக முடிஞ்சது, பைபிள் வாசிக்க முடிஞ்சது. ஆனால் இந்த காலம் முழுவதும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 மாதங்கள் அப்படி இருந்தார். இந்த காலம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் வழி நடத்தினார், அவருடைய தேவைகளை சந்தித்தார். இப்போ சமீபத்தில் கூட நம்ம சர்ச்சில் பிரதர் பெனி 3 மாதம் எப்படி இருந்தாருங்கிறத ஒரு சாட்சி சொன்னார் இல்லையா. அதே மாதிரி இந்த சகோதரன் ஒரு 9 மாதங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வேலை கிடைச்சது மாத்திரம் இல்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலையும் கர்த்தருடைய காரியங்கள்லையும் மிக ஆழமாக அவர் என்ன பண்ணிட்டாரு, தொடர்பு கொள்ளக்கூடியவராய் இன்றைக்கு அநேகருக்கு தைரியத்தையும் விசுவாசத்தையும் குறித்து பேசக்கூடியவராய். இங்கே ஒரு கோடு போட்டிருக்கோம். என்ன? காட் நெவர் abandons, even in silence he is working. கர்த்தர் என்ன நம்மளை கைவிடுறதே இல்லை. என்ன, அது அமைதியாக இருக்கிறது போல இருந்தால் கூட அவர் எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. ஆபிரகாம் லிங்கனுடைய கோட் கொடுத்துருக்கோம். அவர் என்ன சொல்றாரு, வேறு எங்கும் செல்ல முடியாத என்ற நம்பிக்கையால் நான் பலமுறை முழங்காலில் தள்ளப்பட்டிருக்கிறேன். என் சொந்த ஞானமும் என்னை பற்றிய எல்லா ஞானமும் அந்த நாளுக்கு போதுமானதாக தெரியவில்லை. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட், ஒரு பயங்கரமான ஒரு ஜபத்தில் இருக்கக்கூடிய மனுஷன். அவர் சொல்றாரு, நிறைய நேரம் எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியாது, நான் என்ன செய்வேன், முழங்கால் போடுவேன். ஆண்டவரே, இன்னைக்கு நாளை ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியதா கர்த்தர் அந்த நாளில் நான் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பார். சில நேரங்களில்
அமைதியாக இருக்கிறது போல தோணும். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒருபோதும் சும்மா இல்லை. அப்போ என்ன, நீங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். செய்வோமா? வாங்க ஜெபம் பண்ணுவோம்.